நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 10ஆம் தேதி ஜனவரி 10, 2026. 13வது நாளாக ஈரானில் கலவரம் தொடர்கிறது. சரி, இதை பற்றின அப்டேட் என்னங்கிறத இப்போ நம்ம பேசலான் இருக்கோம். ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்களை சைனா, ரஷ்யா அண்ட் ஈரான் இவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அது போக அங்கே உள்ளே இருக்கிற IRGC அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈரானோட வெளியுறவுத்துறை மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ ஒரு வரிசையாக அடுத்தடுத்த செய்திகள் பேசும்போது நம்ம இன்றைக்கி சைனா, ரஷ்யா அண்ட் ஈரான் இந்த மூணும் தன்னுடைய கடற்படை கப்பல்களை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சு ட்ரில்லு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ட்ரில்னால் தெரியும். அதை போர் ஒத்திகை. எதுக்குன்னா, அமெரிக்கா பண்ணுற அடாவடி அளவுக்கு இப்படி போயிடுச்சு. வெனிசுலாவில் உள்ளே இறங்கி பிடிச்சிட்டு போயிட்டார். இதெல்லாம் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் மதுரோ பெட்ரூமில் சாப்பரில் ஆளை வச்சு இறக்கி கைது பண்ணி கூட்டு போய் அங்கே நியூயார்க்கில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஜெயிலில் வச்சுருக்காங்க. கேட்டால் இங்கேருந்து வெனிசுலாவிலேருந்து போதைப்பொருள்லாம் வந்துச்சு அப்படின்னு. வெனிசுலாவில் போதைப்பொருள் வந்துச்சுன்னா வெனிசுலாவில் போய் அரெஸ்ட் பண்ணுவியா? சரி, இப்போ இந்தியாவிலேருந்து போதைப்பொருள் அமெரிக்காவுக்கு போகுது, அப்போ இந்திய பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவியா? இல்லை சைனாவிலேருந்து போதைப்பொருள் அங்கே போகுது, அப்போ சைனாவில் அவரை ஜி ஜின்பிங்கை அரெஸ்ட் பண்ணுவியா? அப்போது ஓ நாட்டில் போதைப்பொருள் வரணும், ஓ நாட்டை கட்டுப்பாடாக வச்சுது அப்படிங்கிறத தாண்டி அவர் பண்ணுற இது இருக்கே, அது உள்ளுக்குள்ளே வேறு அரசியல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று வெனிசுலா அண்டு ஈரான் அவங்களுடைய டார்கெட்டு. வெனிசுலா கை வைக்கிறனால நம்பர் 1 கியூபாவுக்கு போகக்கூடிய எண்ணெய் ஸ்டாப் ஆகுது. அப்புறம் சைனாவோட மொத்தமாக எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைனாவோட கவர்மெண்ட் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி எல்லாம் சேர்ந்து அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மொத்தத்துக்கு அமெரிக்கா கையை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். அப்போ வெனிசுலா கையகப்படுத்தின உடனே நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம். சைனா ரொம்ப வீரியம் இறங்குறாங்க. அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க சொத்து வெனிசுலாவில் இருக்குது, பாதுகாக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றின டேட்டாஸ் இன்னும் முழுசாக சேரலை. அதை அடுத்தடுத்து பேசுவோம். இப்போது ரஷ்யா, சைனா அண்ட் ஈரான் மூணு தன்னுடைய கப்பல்களை, போர்க்கப்பல்களை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அங்கே அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன் அங்கே மீட் பண்ணுற அந்த இடத்துல அங்கே ட்ரில்லு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இது போர் ஒத்திகை அப்படிங்கும்போது மிகப்பெரிய போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. அப்புறம் அமெரிக்காவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஐ திங்க் 1945 அப்படின்னா அங்கே ஒரு 55, இது 25, 80 வருஷத்துக்கு அப்புறம் டூம்ஸ்டே அப்படின்னு ஒரு ஃப்ளைட்டு வெளியில் வந்திருக்கதா தகவல் வந்தது. அது எப்படின்னா, இங்கே அணுகுண்டு போட்டாலும் அந்த அணுக்கதிர் கூட அதை தாக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளைட், ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். அது அமெரிக்காவில் வெளியே வந்திருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கோ, நார்த் கொரியாவோ அல்லது ரஷ்யாவோ, சைனாவோ, ஈவன் ஈரான் கையில் இன்னும் சோதித்து வெளியில் சொல்லலை, அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் கையில் ஒரு 20 குண்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது இது டூம்ஸ்டே அந்த ஃப்ளைட் வெளியே வந்திருக்கதா ஒரு தகவல். அது போக இப்போ என்னென்ன அப்படின்னா, இவங்க இந்த போர் ஒத்திகை இருக்கு இல்லையா, இதில் இந்த 3 நாடும் வந்திருக்கு. அது போக மற்ற பிரிக்ஸ் நாடுகளும் உள்ள வருமானம் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. மற்ற பிரிக்ஸும் முக்கியமாக யார், நமக்கு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது பிரிக்ஸில். அப்புறம் இந்தியா, பிரேசில், அப்புறம் UAE, இந்த 3 வருமானம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. 3ம் ஒரு வேளை கூடிய சீக்கிரம் ஒரு சில நாள்களில் இந்த ரஷ்யா, சைனா அண்டு ஈரான், சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து இந்த 3ம் இந்தியா, பிரேசில் அண்டு UAE இவங்களோட போர்க்கப்பல்களும்
சேரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது வந்து நாட் ஷியோர். ஏன்னா யுஏஇ வந்து படார்னு வரமாட்டாங்க. அவங்க அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து வரமாட்டாங்க. இந்தியா வந்து இப்போ உடனே வந்து இப்போ அங்கே எதிர்த்து இங்கே போகிற அளவுக்கு இப்போ தெம்பு இருக்கான்னு தெரில. ஏன்னா இந்தியா வந்து வெளிநாடுகளில் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஈரானில் வந்து ஆயில் வாங்க முடியல அப்படின்னா, வெனிசுலாவில் வாங்க முடியல அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அமெரிக்கா வந்து உத்தரவு போட்டால் சவுதி அரேபியாவோ யுஏஇ அல்லது அதான் அபுதாபி அல்லது ஈராக்கு இங்கேருந்து எங்கேருந்து வந்து ஆயில் வந்து இந்தியாவுக்கு கிடைக்காது. ஆயில் வந்து ஒரு இது ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு மாதம் கூட இந்தியா தாங்க முடியாது. அப்போ இந்தியா வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக மூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் உடனே சேருமான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து ஈரான் இஸ்ரேலை தாக்க தயாராகிவிட்டது. இது வந்து நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலாக இருக்கட்டும் அல்லது வந்து தெஹ்ரான் டைம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில இதெல்லாம் உள்ளே பார்க்கும்போது அவங்க வந்து லேசாக அங்கங்கே கசி விடுவாங்கள்ல. இது வந்து எப்படின்னா நெரேட்டிவ் செட் பண்ணுறது கூட இருக்கலாம். ஆனால் ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா ஐஆர்ஜிசி இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய ரெட் லைன் இது வந்து எல்லாம் கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து இது வந்து ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எனி டைம் இஸ்ரேலை வந்து தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலை தாக்கின என்ன ஆகும், அடுத்த கட்டம் வந்து ரொம்ப பரபரப்பான செய்தி வந்து வெறும் மரண ஓலங்களாக தான் இங்கே செய்தி வரும். ஓகே, அந்த மாதிரி. அது போக வந்து இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணது வந்து ஈரானோட மிகப்பெரிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நாட்டில் ஈரானுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இன்னொரு நாடு ஏன் வந்து நீ ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படின்னா ஈரானை விமர்சனம் பண்ணி மக்களை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஆட்சி மாற்றத்துக்கு அந்த நாட்டு மக்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, இப்போ இருக்கிற கமேனி, அயத்துல்லா கமேனி, அவரை வந்து விரும்பக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% இருக்கலாம். அப்புறம் அவரை விரும்பாமல் எதிர்க்கிற மக்கள் வந்து ஒரு 25% இருக்கலாம். ரெண்டு பக்கமும் நினச்ச எந்த டைம் வந்து இவங்க ஆதரவாக போராடலாம், அப்புறம் கமேனிக்கு எதிராக போராடலாம். இந்த மாதிரி சூழலில் 50% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் வந்து கமேனி ஆண்டாலும் சரி, இல்லைன்னா பஹ்லவி ஆண்டாலும் சரி, யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து வீடு சோறு வேலை இது கிடைச்சா போதும் அப்படின்ற 50% மக்கள். இந்த 50% மக்கள் வந்து இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லப்பட்டது, எப்பெல்லாம் வந்து அமெரிக்கா எந்தெந்த நம்ம நாடுகளில் வந்து உள்ளே பூந்துச்சோ அங்கெல்லாம் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கடைசியில் வந்து பொதுமக்கள் இந்த 50% இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். அந்த ரெசா பஹ்லவின்னு சொல்லி அந்த அமெரிக்காவில் இருக்கிறாரா, யார் ஈரான் மன்னர் வாரிசு இருக்கிறாரா, அவர் வந்து ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ட்ரம்ப் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், நோ அப்படின்னு. அப்போ ரெஃப்யூஸ் பண்ண, ஏன்னா மீட் பண்ணியிருந்தால் அடுத்து வந்து இவரை தூக்கி அங்கே உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவர் ரெஃப்யூஸ் பண்ணதுனால என்ன ஆகிப்போச்சு, இல்லை ஈரானோட சிச்சுவேஷன் வந்து கைமீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு வந்து, ஏன்னா அவருக்கு இப்போ நமக்கு இவ்வளோ, அதாவது பல இடங்களில் நம்ம வந்து தேடுறோம், நமக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில் தெரியும் போது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்குமா, எல்லாம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பஹ்லவி வந்து மீட் பண்ணுறதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். இதே ஃபாரின் மினிஸ்டர் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட கவுண்டர் பார்ட் இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தானு ஈராக்கு, இவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டு, ஏன்னா எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க, பாயா அப்படின்னு ஒரு சேட்டலைட்டு, அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த சேட்டலைட்டோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் வந்து அங்கே கோல வச்சுறோம் அப்படின்னு சொல்லி இமேஜ். இது வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே உங்களை அடிப்போம், நீங்கள் வந்து உங்களுக்கு கைடட் மிஸ்ஸேலோ இதுவோ இருக்குன்னா எங்கிட்டையும் இருக்குது அப்படின்னு அந்த இமேஜ் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து இந்த கலவரம் இந்த பிரச்சனையிலேயே நடந்துட்டு இருக்கும்போதே இவங்களோட பெட்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து $10 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த அறிவிப்பு வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணான்னா, இப்போது போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா, இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் வந்து 65 பேருக்கு மேலே வந்து பொதுமக்களும் சில செக்யூரிட்டி அவங்க ஆஃபீஸர்ஸ் போலீஸில் இறந்துருக்காங்களா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, போராட்டக்காரர்கள் பெருமளவு இறப்புக்கு காரணம் வந்து இவங்க கண்ணீர் புகை கொண்டு இப்போ இந்த போலீஸ்காரங்க சுட்டது இல்லை,
போராட்டக்காரர்கள் வந்து பொதுமக்களை சுட்டு நிறைய கொண்டிருக்காங்க அப்படின்னு ஐஆர்ஜிசி அவங்க வந்து தகவலை பகிர்ந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களே வந்து போராட்டக்காரர்கள் வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களை கொன்று இந்த மாதிரி ஈரான் ரெஜிம் தான், இந்த அரசு தான் வந்து பொதுமக்களை கொன்றுச்சு அப்படின்னு ரொம்ப பெருசாக எழுந்து போராட்டத்தை டெவலப் பண்ணுறது அப்படி தானே, அப்படி பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஐஆர்ஜிசி அதை வந்து கையங்கலமாக பிடிச்சி, அப்புறம் அங்கே மொசாடோட உளவாளி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண மொசாடு உளவாளியை வந்து அப்படி கையங்கலம் பிடிச்சி போட்டு அது தூக்கில் போட்டாங்க. அது போக ஏகப்பட்ட பேரை வந்து 2200 பேருக்கு மேலே பிடிச்சி 1200 பேருக்கு மேலே வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி இன்னும் வந்து 111 120 சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் 200 சிட்டிஸ், எல்லா இடமும் வந்து போராட்டம் பரவி இருக்கு. போராட்டம் வந்து எடுத்தோன்னே அப்படியே எல்லாம் அடங்கி போய் ஓகே அப்படின்னு நார்மல் லைஃப் வரலை. இன்னும் எல்லா இடம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டக்காரர்கள் ஐஆர்ஜிசியோட முக்கியமான அலுவலகம் எல்லாத்தையும் வந்து குண்டு போட்டு தீ வச்சு தகர்த்துருக்காங்க. அவங்க ஐஆர்ஜிசி வந்து இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு உள்ளே இறங்கியிருக்கு. அப்போ இறங்க என்ன ஆகும், ஒரு மிலிட்ரி ஐஆர்ஜிசி இவங்க வந்து உள்ளே இறங்கினா அந்த போராட்டக்காரர்கள் முக்கியமான யாரெல்லாம் வந்து புல்லுருவிகளோ அவங்க வந்து ஏற்கனவே இப்போ அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இவங்களும் இறங்கினாங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த போராட்டம் வந்து மட்டுப்படுத்தப்படும். மட்டுப்படுத்தப்படும், இல்லை இங்கே ரொம்ப மட்டுப்படுற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா அமெரிக்க இஸ்ரேல் சும்மா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்து பணபலம் இதெல்லாம் பொருளாதாரம் ஆயுதமெல்லாம் கொடுத்து இன்னும் பெருசாக தூண்டி விடுறது. ஆயுதங்கள் நிறையா கொடுத்தோன்னா அங்கே நிறைய குண்டு வெடிக்கும், துப்பாக்கி சூடு நடக்கும். இதனால் இங்கே கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க வந்து கையில் வந்து ஆயுதத்தை போட்டாங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும். இப்போ இதுக்கடையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஈரான் வந்து இம்மீடியட்டாக இஸ்ரேல் மேலே தாக்குதலை தொடங்கும். அப்படி தொடங்குச்சுன்னா இஸ்ரேல் சும்மா இருக்காது. அவங்களும் வந்து F-35 எல்லாம் வச்சுருக்காங்களா, அதை வச்சு அவங்க தாக்குதல் தொடங்குவாங்க. இங்கே பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போதே அமெரிக்கா வந்து ஈரான் மேலே அடிக்க வரும். அப்போ அமெரிக்கா ஈரான் அடிக்க வந்துச்சு அப்படின்னா அவங்க கப்பல் எல்லாம் வருமா, அப்போது இவங்க வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அங்கே ட்ரில் பண்ணிகிட்டு இருக்க இந்த கப்பல்கள்லாம் வந்து அமெரிக்கா எதிர்த்து நிற்கும் அப்படின்னு ஒன்றை தொட்டு ஒன்று ஒரு இடத்துல பற்ற வச்சா மாறி 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 தீ பிடிச்சி உலகத்தில் நிம்மதி இல்லாமல் வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கான வாய்ப்பும் அப்படி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான செய்தி. இந்த செய்தியோட சாராம்சம் என்னென்னா, நம்பர் 1 வந்து சைனா, ரஷ்யா, ஈரான் இந்த 3 சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் கடற்படை கப்பற்படை அதோட ட்ரில் நடத்துகிறாங்க. நம்பர் 2 வந்து பிரிக்ஸோட அதர் கண்ட்ரிஸ் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. நம்பர் 3 வந்து ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கவுண்டர் பார்ட்ஸுக்கு வந்து ஈராக் அண்டு பாகிஸ்தானுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அவங்களும் எனி டைம் வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தயாராக வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது போக நம்பர் 4 வந்து இவர் வந்து இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. நம்பர் 5 வந்து இவங்களோட சேட்டலைட்டு இமேஜ் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. நம்பர் 6 வந்து இவங்களோட பெட்ரோகெமிக்கலோட எக்ஸ்போர்ட் வந்து $10 பில்லியன் வந்து கிராஸ் ஆகி நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு. அது போக வந்து ரொம்ப நம்பர் 7 என்ன வந்துன்னா, இந்த போராட்டக்காரர்கள் வந்து பொதுமக்களை சுட்டு சாகடிக்கிறாங்களா, அதனால் ஐஆர்ஜிசி அந்த ரெட் லைன் இதை கிராஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க வந்து உள்ளே இறங்குறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து என்னென்னா, ஈரான் எனி டைம் இஸ்ரேலை தாக்குதலுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள செய்தி. அடுத்து மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி.